ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்ருதிஸ் ஃபேமிலி. இன்றைக்கி வரலட்சுமி விரதம்காக நான் வீட்டில் என்ன பண்ணேன்னு பாருங்கள். வாசலில் கோலம் போட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம். காலையிலே சாமி கும்பிட்டாச்சு. ஏன்னா இன்றைக்கி நான் என்னோடய தாலி கயிறு மாற்றிக்கிட்டேன், அதனால் காலையிலே கும்பிட்டோம். இன்றைக்கி நல்ல நேரம் வந்துட்டு மார்னிங் 10:45 to 11:45 போட்டிருந்தது. சரி நம்ம அதுவுள்ளே பண்ணிக்கலான்ட்டு நானும் அவசரமாக வீட்டில் எல்லாமே பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டோம். எல்லாமே நல்லபடியாக நடந்தது இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து வரலட்சுமி விரதம் அன்றைக்கி சாமி சிலையை வச்சு வீட்டில் பூஜை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை இன்வைட் பண்ணி அவங்களால என்ன முடியுமோ ஒரு வளையல், ஒரு ஜாக்கெட் பிட், பூ, பழம், வெத்தலை பாக்கெலாம் வச்சு கொடுப்பாங்க. நான் 3 இயர்ஸாக என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்திங்கன்னா செம்பு, அது மேலே தேங்காய் வச்சு கும்பிடுவாங்க. அம்மனோட முகம் வச்சு கும்பிட மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கும்பிட்றாங்க, அது எனக்கு தெரியல. வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பரம்பரையாக வழியாக பண்ணிட்டு வர்றவங்க தான் இந்த பூஜை பண்ணுவாங்கன்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் வந்து இல்லை யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் எனக்கு சொல்லுங்கள். யார் வேணால், அதாவது வழியாக பண்ணாமல் புதுசாக பண்ணுறவங்க பண்ணலாமா, பண்ணால் எப்படி பண்ணணும் அதாவது சொல்லுங்கள். எனக்கும் ஓகே நம்மளும் பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு இன்றைக்கி. பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த அரக்காசு அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா குபேரன் கோயில் பக்கத்தில் இருக்குது. இதில் 108 அம்மன் பீடம் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் போனீங்கன்னா பாருங்கள், ரொம்ப நல்லது இந்த கோயில் போனால் சொல்லுவாங்க. நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம், நீங்களும் போயிட்டு வாங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.